சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை செல்லும் இந்திய மற்றும் சீன உயர்மட்ட தலைவர்கள் புயல் நிலைமைகள் தொடர்பில் ஆராய திட்டம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலன் சுவாமி தையிட்டியில் காவல்துறையினரின் தாக்குதலை தொடர்ந்து அனுமதி. தையிட்டி காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என்கிறது அனுர அரசு. விகாராதிபதியின் சான்றிதழ் நிகழ்வை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் தெரிவிப்போம். பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. விசேட நடவடிக்கை பிரிவை செயற்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் பணிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு திட்டமிட்டவாறு சம்பள உயர்வு. புயல் அனர்த்தத்தினால் தடைபடாது என்கிறார் அமைச்சர் சமந்த. வெனிசுலாவுக்கு அருகில் மற்றொரு கப்பலை பின்தொடரும் அமெரிக்கா. கடலோர காவல்படை நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். டித்வா புயலுக்கு பின்னரான இலங்கையின் நிலைமைகளை கண்காணிப்பதற்காக இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் உயர்மட்ட தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இவர்கள் இன்று மற்றும் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்து முக்கிய அரசியல் தலைவர்களை சந்திக்க உள்ளனர். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் செய்யவுள்ளார். அவர் இலங்கையில் தங்கியிருக்கும் போது ஜனாதிபதி உட்பட அரசாங்க தரப்பினரையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். டித்வா புயலுக்கு பின்னரான இந்தியாவின் உதவி திட்டங்கள் குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி நாளை செவ்வாய்க்கிழமை 2 நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு செல்லவுள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங்கை தொடர்ந்து சீன அரசாங்கத்தின் 3வது மிகச் சக்தி வாய்ந்த தலைவராக ஜாவோ லெஜி கருதப்படுகின்றார். அவரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தரப்பினரை சந்திக்கவுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறையினரால் தாக்கப்பட்ட பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமி ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் நேற்று இரவு திடீர் சுகஹீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி திசவிகாரைக்கு முன்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது வேலன் சுவாமி வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர், வலிவடக்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர், ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்கள் என 3 உறுப்பினர்கள் அடங்கலாக 5 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 5 விசாரணைகளின் பின் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் காயத்ரி அகிலன் முன்னிலையில் முற்படுத்திய நிலையில் பிணையில் செல்ல மன்று அனுமதித்ததுடன் வழக்கினை எதிர்வரும் ஜனவரி 26 தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த நிலையிலேயே வேலன் சுவாமி கைது செய்யப்பட்ட போது காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா புத்த சாசனம், மதம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 5 கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையிலேயே தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாசாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுவதாகவும் அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்த வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து தமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புத்த சாசனம், மதம் மற்றும் கலாசார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்தார். இலங்கையில் பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவ தலைமையகத்தில் விசேட நடவடிக்கை பிரிவினை செயற்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் பணித்துள்ளார்.
இலங்கையில் பண்டிகை காலம் முடியும் வரை ராணுவ தலைமையகத்தில் விசேட நடவடிக்கை அறை செயல்படும் எனவும் இது முப்படைகள் மற்றும் காவல்துறையினரின் நெருக்கமான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கான ஒருங்கிணைப்பு மையமாகவும் செயற்படும் எனவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு பொறிமுறையானது ஏற்படக்கூடிய எந்தவொரு பாதுகாப்பு அல்லது அவசர கால சூழ்நிலைகளுக்கும் விரைவான மற்றும் பயனுள்ள பதிலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என கூறினார். உரிய நேரத்தில் உடனுக்குடன் தகவல் பகிர்வை வலுப்படுத்தவும் சரியான நேரத்தில் முடிவெடுப்பதை செயற்படுத்தவும் அனைத்து பாதுகாப்பு தரப்பினரிடையே செயற்பாட்டு தயார் நிலையை மேம்படுத்தவும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறையின் மூலம் பண்டிகை காலம் மக்களின் பாதுகாப்பு, பொது மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பார்கள் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கூறினார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை பராமரிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் வலியுறுத்துகிறது எனவும் குடிமக்கள் பண்டிகை காலத்தை அமைதியாகவும் தொந்தரவுகள் இல்லாமல் கொண்டாடவும் இந்த நடவடிக்கை உதவும் எனவும் அவர் கூறினார். இயற்கை அனர்த்தங்களால் தேயிலை தொழில்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விவகாரத்தில் தாக்கம் செலுத்தாது என ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய ஜனவரி முதல் சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் குறிப்பிட்டுள்ளார். டித்வா புயலினால் உள்நாட்டு சந்தையில் தேயிலை விலையில் எவ்வித அதிகரிப்பும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் பெருந்தோட்ட பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக சில தினங்களுக்கு தேயிலை பறிக்க முடியாத நிலைமை காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதால் தேயிலை தொழில்துறையும் வளமை போன்று இயங்குவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க ப்பட்டுள்ளதாக கூறினார். தேயிலை தொழில்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மதிப்பீடுகளை பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பிப்ரவரி 10 தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார உட்பட்ட குழுவினர் காவல்துறை அதிகாரி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எம்பிலிப்பட்டிய பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் எம்பிலிப்பட்டிய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சூரியகாந்த காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது களுக்கல விகாரிக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார உள்ளிட்ட குழுவினர் தன்னை தாக்கி மோட்டார் சைக்கிள்களை கடத்தி சென்றதாக 119 அவசர அழைப்பு பிரிவு மூலம் கொலனாவ காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இரவு 10:10 மணியளவில் தேசிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் களுக்கலையில் இருந்து ஹல்பின் நோக்கி கெப் வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சூரியகாந்த காவல் நிலைய கான்ஸ்டபிள் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளை குறுக்கே நிறுத்தி வீதியை மறித்து தாக்க முற்பட்டதாக கொலனாவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் கான்ஸ்டபிளின் மோட்டார் சைக்கிள் களுக்கல விகாரிக்கு அருகில் உள்ள வீதியில் இருந்து கொலனாவ காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் குறித்த கான்ஸ்டபிள் கொலனாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. வைத்தியசாலையின் நோயாளி அறிக்கையில் அவர் வெளியிட்ட சுவாசத்தில் மதுபான வாசனை வீசியதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரியின் சிறுநீர் மாதிரியில் போதைப் பொருள் அடையாளம் காணப்பட்டதால் அவர் மது அருந்தியிருந்தாரா என்பதை பரிசோதிக்க இரத்த மாதிரியை பெற்று அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அம்பலாங்கொடை நகரில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாங்கொடையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் முகாமையாளர் மீது இன்று காலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உந்துருளியில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அம்பலாங்கொடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 53 கிலோ கேரள கஞ்சா கிளிநொச்சியில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது.
சுண்டிக்குளம் கலப்பு எனும் பகுதியில் 53 கிலோ 500 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய 21 ராணுவத்தினர், தர்மபுர காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சா தொடர்பாக தர்மபுர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு கிழக்கு பகுதியில் வன்முறை குழு நேற்று இரவு மேற்கொண்ட தாக்குதலில் உளவு இயந்திரம், வாகனம், வீட்டின் பொருட்கள், கதவுகள் சேதமாக்கப்பட்டுள்ளது. கைக்குழந்தைகளுடன் வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்தினர் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் முயற்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாள், கத்தி, கற்களுடன் வருகை தந்த ஒரு குழுவினால் கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது வீட்டில் காணப்பட்ட உளவு இயந்திரம், வாகனம், வீட்டின் பொருட்கள், கதவுகள் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை குழுவில் கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் மதுபோதையில் நீண்ட நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளதுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பலருக்கு எதிராக மருதங்கேணி காவல் நிலையத்தில் அதிகளவான முறைப்பாடுகள் காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வீரபுரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா தவசிக்குளத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவரே வாள்வெட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் உட்பட சிலர் நேற்று மாலை வவுனியாவில் இருந்து வீரபுரம் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அவர்கள் மீது அந்த பகுதியைச் சேர்ந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை செட்டிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் சட்டவிரோத கசிப்பு மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தொடர்பாக விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கிய இருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காயமடைந்த இருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் சட்டவிரோதமாக கசிப்பு மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தொடர்பாக வாழைச்சேனை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியதாக தெரிவித்து நேற்று மாலை மாங்கனி பகுதியில் வைத்து இருவர் மீது மோட்டார் சைக்கிள்களில் சென்ற 15 பேர் கொண்ட வாள்வெட்டு குழுவினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 40 வயதுடைய செல்வபுரம் மாங்கனியைச் சேர்ந்த பொன்னம்பலம் ஜெயச்சந்திரன், அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய பொன்னம்பலம் சுரேந்திரன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்ததை அடுத்து தாக்குதல் மேற்கொண்ட குழுவினர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். படுகாயமடைந்த இருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தப்பியோடி தலைமறைவாகியுள்ளவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்தனர். வட இந்தியாவில் 2 நாட்களுக்கு கடும் பனி நிலவும் என்பதால் விமானங்கள், தொடருந்து சேவைகள் பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவின் வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வருகின்றது. வீதிகளில் எதிரில் இருப்பது தெரியாத அளவு கடும் பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதனால் வீதி போக்குவரத்து மட்டுமல்லாது விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விமானங்கள், தொடருந்துகள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 நாட்களுக்கு விமானங்கள், தொடருந்து சேவைகள் பாதிக்கும் வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்களது விமான நிலைய இணையதளத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வெனிசுலாவிற்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பகுதியில் மற்றொரு கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை பின்தொடர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் இந்த மாதம் ஏற்கனவே வெனிசுலாவின் 2 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றியுள்ள நிலையில் மற்றொரு கப்பலை பின்தொடர்வதாக கூறப்படுகிறது. குறித்த கப்பலில் ஒரு தவறான கொடி பறக்கவிடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு நிதியளிக்க வெனிசுலா எண்ணெய் மூலம் கிடைக்கும் பணத்தை பயன்படுத்துவதாக வாஷிங்டன் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் வெனிசுலாவிற்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் எண்ணெய் கப்பல்கள் பறிமுதல் செய்யப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை செல்லும் இந்திய மற்றும் சீன உயர்மட்ட தலைவர்கள் புயல் நிலைமைகள் தொடர்பில் ஆராய திட்டம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலன் சுவாமி தையிட்டியில் காவல்துறையினரின் தாக்குதலை தொடர்ந்து அனுமதி.
தையிட்டி காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என்கிறது அனுர அரசு. விஹாராதிபதியின் சான்றிதழ் நிகழ்வை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் தெரிவிப்போம். பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை. விசேட நடவடிக்கை பிரிவை செயற்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் பணிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு திட்டமிட்டவாறு சம்பள உயர்வு. புயல் அனர்த்தத்தினால் தடைபடாது என்கிறார் அமைச்சர் சமந்த. வெனிசுலாவுக்கு அருகில் மற்றொரு கப்பலை பின்தொடரும் அமெரிக்கா. கடலோர காவல் படை நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.